தமிழகத்தில் இரு பெரும் துருவங்களாக இருந்த திமுக மற்றும் அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்திருக்கு. 108 தொகுதிகளில் முன்னிலையில் வகித்து வரும் தமிழக வெற்றிக் கழகம் பல தொகுதிகளிலுமே வெற்றி செய்திகளை பெற்று வருகிறது. இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய அரசியல் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான ஜோதிட வல்லுநர்கள் கதைச்சிருக்காங்க. இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய ஜாதகத்தின்படி அவரது வெற்றிக்கு அடிப்படையாக கூறப்படும் காரணங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடிகர் விஜய் அவர்கள் கடக ராசியில் பிறந்தவர். இவரது நட்சத்திரம் பூசம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் பாதமாகும். புனர்பூசம் என்பது மறுவாழ்வு அல்லது மீண்டும் மலர்தல் என்பதை குறிக்கும். சினிமாவில் உச்சம் தொற்ற பிறகு மக்கள் பணியில் ஒரு புதிய அவதாரத்தை எடுப்பது இந்த நட்சத்திரத்தின் தனி சிறப்பாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. மேலும் புனர்பூசம் என்பது குருவின் ஆதிக்கம் பெற்றது. இது விஜய்க்கு நிதானத்தையும் எதிரிகளை அமைதியான முறையில் கையாளக்கூடிய ஆற்றலையும் வழங்குகிறது. மேலும் கடக ராசியில் விரைவில் குரு பயிற்சி நடக்க இருப்பதால் குருவின் ஆதிக்கத்தின் கீழ் வருகிறார். எனவே அவரால் இந்த மகத்துவமான வெற்றியை ருசிக்க முடிகிறது. விஜயின் ஜாதகத்தில் முக்கியமான சில யோகங்கள் இருப்பதாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக இவருக்கு ஜனவசிய யோகம். ஜனவசிய யோகம் என்பது பலரையுமே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி. மக்களுடைய செல்வாக்கை ஈர்க்கக்கூடிய திறன் இவருக்கு அதிகம். பல கோடி ரசிகர்களை தாண்டி பொதுமக்களையும் தன்னுடைய பக்கம் ஈர்க்கும் வலிமையை இவருக்கு இந்த ஜாதக யோகம் தருகிறது. பொதுவாக ஒருவருக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் மற்றும் 11ஆவது இடமான லாபஸ்தானம் வலுவாக இருந்தால் அவருக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும். விஜய்க்கு சிம்ம லக்னம் அல்லது லக்னத்திற்கு 10ஆம் சூரியன் போன்ற கிரக நிலைகள் அரசு மற்றும் அதிகார தொடர்பான வெற்றியை தருகிறது. இவருக்கு தசா புத்திகள் அல்லது கோச்சார ரீதியாக குருவின் பார்வை இவருக்கு ஒரு கிங் மேக்கர் அதாவது தலைவர் அந்தஸ்தை தருவதாக சொல்லப்படுது. விஜயின் ஜாதக அமைப்பு மற்றும் சாதகமான கிரக நிலைகள் அவருக்கு அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியாக 50 வயதுக்கு மேல் ஒருவர் ராஜயோகம் கூடி வரும் பொழுது அது நிலைத்து வெற்றியை தரும். தற்போது 50களில் இருந்து இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த பொற்காலம் என்ற ஜோதிட வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழக திரையுலகில் தற்போது முன்னணி கதாநாயகர் வரிசையில் உள்ளவர் தான் நடிகர் விஜய் அவர்கள். திரைப்பட பாடல் வெளியீடு விழாவில் குட்டி ஸ்டோரிகளாக சிறு சிறு அரசியலை பேசி வந்த விஜய் தற்போது குழு நேர அரசியலில் இறங்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களை நேரில் அழைத்து பரிசு ஊக்கத்தொகை வழங்கியிருக்காரு. அவரின் ஜாதகத்தின் அடிப்படையில் அரசியல் வாழ்க்கை அவருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. திரை உலகில் எப்பொழுதுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் 2 நடிகர்கள் முன்னிலையில் ஆதிக்கம் செலுத்தும் வழக்கம். சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் இவர்களை தொடர்ந்து தற்போது அஜித், விஜய் தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகராக இருக்காங்க. 2 நடிகர்களுமே ரசிகர்களின் பட்டாளம் ஏராளம். இவர் பாடுவது சிறப்பாக நடமாடுதல் என நடிப்புக்கு தேவையானதை தாண்டி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் குட்டி ஸ்டோரிகளை சொல்வதில் சிறப்பாகவே திகழ்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் அவருக்கு எடுக்கக்கூடிய அல்லது எடுக்காமல் விடக்கூடிய முயற்சிகளையும் தெளிவான சிந்தனை, தைரியமான முடிவுகள், கடின உழைப்பு உள்ளவை காரணமாக இருக்குது. மேலுமே இவற்றிற்கு அவருடைய ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரக நிலைகளும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவருடைய ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இவருக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பதாலும் அதில் புதன் வக்ர நிலையில் இருப்பதால் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. தந்தை ஸ்தானம் வலுவாக உள்ளதால் அவருடைய தந்தை மூலம் நல்ல ஒரு நிலை வந்தடையும் என சொல்லப்படுது. அந்த வகையில் அவருடைய தந்தை மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்து தற்போது முன்னிலையில் இருக்கார். கர்மஸ்தானம் என சொல்லப்படும் 10ஆம் வீட்டில் கர்மகாரகன் சனியும் ஆத்மகாரகன் சூரியனும் இணைந்து வருகிறார். லாபஸ்தானம்
லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பதாலும் இங்கு செவ்வாய் நீச்சமடைந்து சந்திர ஆட்சி அதிபதியாக இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்களுடைய ஜாதகத்தின்படி கடின உழைப்பாளி, உணர்ச்சி வசப்படக்கூடியவர் மட்டுமில்லாமல் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்து ராஜதந்திரமாக செயல்படக்கூடியவர். இவரின் ஜாதக அமைப்பிலேயே கலை மற்றும் இசையில் ஈடுபாடு மிக்கவராக இருக்கார். புதிய தொழிலை கற்றுக்கொள்வதில் இவருக்கு ஆர்வம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பொது தொழில் துறையில் பெயரும் புகழும் ரசிகர்களுடைய பட்டாளம் இருக்கக்கூடிய நிலையில் இவர் ஏதேனும் ஒரு சவால் அல்லது போட்டிகளில் இறங்கினால் அதில் வளர்ச்சியை பெறுவதோடு எதிரிகளை தோற்கடிக்கக்கூடியவரான அமைப்பு தான் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பிறந்த நேரத்தின் படி கிரக நிலைகள் இவருக்கு சிறந்த ஆளுமை ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பே இருக்குது. இருப்பினுமே பொதுவாக ஒருவர் அரசியலில் இறங்கும் பொழுது தன் ஜாதகத்தை பார்ப்பது உண்டு. அவருடைய அரசியலில் வரும்பொழுது அவர் கட்சி தொடங்கக்கூடிய நாள், கட்சியின் பெயர், இவரின் ஜாதகம் உள்ளிட்ட அமைப்புகளை இவர் மேற்படி வெற்றி எப்படி இருக்கும், இவரின் அரசியலில் ஜெயிப்பாரா என்ற விஷயங்களை கணிக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை தனி பெரும் கட்சியாக வென்று சாதனை படைத்திருப்பது மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி மூலமாக 5 இடங்களையும், விசிக ஆதரவு மூலமாக 2 இடங்களையும், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் ஆதரவு மூலமாக 2 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் மூலமாக 2 இடங்களையும் பெற்று ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடந்த இந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை தனி பெருமையோடு கைப்பற்றி வெற்றி பெற்றது. எந்த ஒரு கட்சியின் கூட்டணியும் வைக்காமல் தனித்து நின்ற தாவேகா கட்சி அதிக தனி பெரும்பான்மையை பெற்று ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடங்கிய 2 வாரங்களுக்கு தாவேகா கட்சி தமிழ்நாட்டில் பல வருடங்கள் பழமையான இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை தோற்கடித்து வெற்றி சரித்திரம் படைத்து வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதே சமயம் மாற்றத்திற்கான வாய்ப்பாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்திருக்காரு. அதில் ஒரு பதவியை இவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் தாவேகாவின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 107ஆக இருக்கும். 108 இடங்கள் கிடைத்தாலுமே ஆட்சி அமைப்பதிலும் விழுப்பறி. ஆனால் 107 இடங்களை தனி பெரும்பான்மையாக பெற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை என்பது போல மாறிவிட்டது. தமிழக ஆளுநரின் நிபந்தனை, அதாவது ஒரு கட்சி பெரும்பான்மையை 118 இடங்கள் பெறுகிறதோ அந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் திட்டவட்டமாக ஆளுநர் சொல்லியிருந்தார். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், தாவேகா நிர்வாகிகள் நேரில் சென்று ஆதரவு கோரியிருக்காங்க. இந்த நிலையில் தாவேகா ஆதரவு கேட்டவுடன் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்து விட்டது. ஆனால் சில நிபந்தனைகளுடன். அதன் விளைவாக காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து 5 எம்எல்ஏக்கள் சேர்ந்து தாவேகாவின் பலம் 112ஆக அதிகரித்தது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி திமுகவினர் மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பல்வேறு திமுக கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனத்தை வீசி வந்தாங்க. இதற்கு மத்தியில் ஆளுநர் அதிமுக, திமுக இணைந்து ஆட்சியமைக்க வரலாம் என்று கூறியதை அடுத்து தமிழக அரசியல் களமே பரபரப்போடு காணப்பட்டது. இந்த நிலையில் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு விடுது. முடிவு எடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இதை தெரிவித்து அதையடுத்து ஆலோசனை முடிந்து 3 கட்சிகளுமே வெளியில இருந்து ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்காங்க. இதன் மூலமாக விசிக 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2 என மொத்தமாக 6 இடங்கள் சேர்ந்து தாவேகாவின் பலம் 118ஆக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் தற்போது ஆட்சி அமைப்பதற்காக, அதாவது தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராவதற்கான பெரும்பான்மையை பெற்றுவிட்டார். இதைத் தொடர்ந்து கூடிய விரைவில் தாவேகா தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் இப்பொழுது பேசப்படக்கூடிய ஒரு பேச்சாக தான் இந்த
தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் குறித்து நிறைய கேள்விகள் வெளியாகி இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.